நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இவர் கொஞ்சி எல்லாம் பேச மாட்டாரு, பேசினாலே சம்பவம் பண்ணி விட்டுருவாரு அப்படின்னு சொன்னேன். கேட்டா தானே. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? பேசுங்க, வாயை திறங்க சிஎம்னு கேட்டீங்க. திறந்ததுக்கு அப்புறம் ஒருத்தன் கூட சட்டசபையில காணா. எடுத்தேன் பாரு ஓட்டம் அப்படின்ற மாதிரி ஆள் அட்ரஸே காணா. என்னுடைய ராஜினாமா கடிதம். ரொம்ப பேசக்கூடாதுன்னு சொன்னா தெரிஞ்சுக்கிறது இல்ல. கேள்விகளா கேட்டா பெரிய எதிர்கட்சின்னு நினைப்பு. நீ தைரியமா சொல்லு, அதுக்குரிய தண்டனையை கொடுத்துருவான். சட்டசபைன்னு கூட பாக்கலையே, எடுத்தேன் பாரு ஓட்டம் போயிட்டாங்க. பாப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இனி சம்பவத்துக்கு மேல சம்பவம் நடக்க போகுது. ஊழல் பண்ணதெல்லாம் தூக்கி உள்ள வைக்க போறாங்க. அப்ப தெரிய போகுது 5 வருஷத்துக்குள்ள என்னென்ன நடக்க போகுதுன்னு. இவ்வளவும் போக ஒரு முக்கிய குறிப்பு இப்ப தெரியாது. தூக்கி ஒவ்வொருத்தரையா உள்ள வைக்கும் போது ஒவ்வொரு நட்டா கவுந்து ஓடிடும். என்னென்ன இது தக்காளி தண்ணியை மூஞ்சில ஊத்தி வச்சிருக்கீங்க? அதே மாதிரி என்ன சொன்னீங்க, உங்க கட்சியில இருந்துதான் அங்க அந்த உங்க கட்சி கூட்டணியில இருந்தவங்க தான் அங்க போய் நீங்க அனுப்பி வச்சதா சொன்னீங்களா? அந்தந்த கட்சி தலைவர்களே சுயமா தான் போயிருக்கோம், யாரும் எங்களை அனுப்பி வைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தனித்தனியாவே சொல்லியிருக்காங்க. வலைதளங்கள்ல பாத்துக்கிட்டு தான் இருக்கீங்க நீங்களும். எதிர்கட்சிக்காரரை பார்த்து கேட்கிறேன், அரசியல் நடத்துறியா அராஜகம் நடத்துறியா? இதுக்கு மேல பேசி ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. எவ்வளவுதான் உருட்டுவீங்கன்னு தெரியல. எம்ஜிஆர் காலத்துல இருந்து சரி, அவர் அப்ப ஜெயிச்சப்பையும் இப்படித்தான் சொன்னாங்க, எம்ஜிஆர் என்ன பண்ணிட்டாரு, இதை பண்ணிட்டாரா அதை பண்ணிட்டாரா அப்படின்னு. இப்ப விஜய் வந்ததுக்கு அப்புறம் அதே பண்றீங்க. பழைய டெக்னிக், அவர் தான் சொன்னாரு, பழைய டெக்னிக் கொஞ்சம் டெக்னிக்காவது மாத்துங்கப்பா, அப்பதான் நல்லா உருப்படியா ஏதாவது பண்ண முடியும். சரி ராக்கு, நீ ரொம்ப கோவமா இருக்க, நான் அப்புறமா வந்து மீட் பண்ண.